ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது காலிஃப்ளவர் சில்லி. அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் பெருசாக வாங்கி அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு இதை சேர்த்து இது கொதிச்ச உடனே இதில் காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம காலிஃப்ளவரை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சு எடுத்தா உள்ள இருக்க புழுவெல்லாம் செத்துரும். பாருங்க, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் கலரில் இருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு, நீங்கள் ஒயிட்டாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இது காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எப்படி கரெக்டாக இருக்குன்னு. இதை நம்ம இப்போ போட்டு காலிஃப்ளவர் கூட போட்டு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு பரட்டி வச்சுக்கலாம். போட்டு இப்படி நல்லா பரட்டி வச்சுருங்க, மசாலா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி. நீங்கள் கெட்டியாக தான் மாவு பிசைஞ்சுக்கணும். காலிஃப்ளவரில் அது தண்ணி விடும். அப்புறம் ரொம்ப தண்ணி விட்டுச்சுன்னா மசாலாலாம் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சு இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. இதை இப்போ பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.